தெலுங்கானா காங்கிரஸ் அரசின் கடன் வாங்கும் போக்கால் தனிநபர் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக தெலுங்கானா பாஜக தலைவர் மகேஸ்வர ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானா சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தின் போது பாஜக தலைவர் மகேஸ்வர ரெட்டி பேசுகையில், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு நாள்தோறும் 1700 கோடி ரூபாய் கடன் வாங்குகிறது. இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த கடனை 8.6 லட்சம் கோடி ரூபாயாக ரேவந்த் ரெட்டி அரசு உயர்த்தியுள்ளது. தெலுங்கானா அரசு ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி ரூபாய் கடன் வாங்குவதால் தனிநபர் கடன் சுமை 2.27 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 32%இலிருந்து 42% மத்திய அரசு உயர்த்தினாலும் கடன் வாங்கும் போக்கை தெலுங்கானா அரசு நிறுத்தவில்லை என்று மகேஸ்வர ரெட்டி குற்றம் சாட்டினார். தமிழக பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும், சுமார் 9.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழக அரசுக்கு இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் தெலுங்கானா அரசும் அதேபோல அதிக கடன் வாங்கியிருப்பதாக அம்மாநில பாஜக தலைவர் விமர்சித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.